Hi guys, this is your channel. Welcome to Tamil Manba. நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைரேட்டோட சாப்டர் 75 to 76 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங் கைஸ், ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கோம், கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி விடுங்க. ப்ரீவியஸ் எபிசோட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜுர்சி யூஸருக்கும் ஆபிக்கு ஃபைட் வந்திருக்கும், லாபி வின் பண்ணியிருப்பா அப்படி. அதே மாதிரின்ட்டு பாடி பில்டருக்கும் சுமோவினுக்கும் ஃபைட் வந்திருக்கும், அது சுமோவின் வின் பண்ணியிருப்பா அப்படி. இப்போ அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஓப்பனிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரூபி தான் காட்டுவாங்க. ரூபி ஏதோ கம்பெனிக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்துலேயே போவான். அப்போ ரூபின்ட்டு ஆண் இங்கேயா இருக்க சொல்லி கூப்பிட்டு ஆணும் ரூபி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரூபி கேட்பா, நீ யூடியூப் குவிட் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்ந்துட்டியா சொல்லி கேட்டுப்பா. அதுக்கு வந்துட்டு ஆமாம், ஏதாச்சும் இன்கம் வேணும்ல. ஆமாம், பாய் ஃப்ரெண்ட் எங்கள் ஆபி எங்கேன்னு கேட்பானா. ரூபி சொல்லுவான், எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, அவ்வளோதான். இந்த கம்பெனி பற்றி விசாரித்தேன், நல்ல கம்பெனி, நம்ம பெரிய பெரிய மாடல்ஸ்லேயே வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்களாமா, அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஆபிக்கு பொண்ணு கூட எப்படி பேசணும் கூட தெரியாது. அவன் பொம்மை கூட 5 நிமிஷம் பேசினாலே அவ்வளோதான், அவனை கையிலேயே பிடிக்க முடியாது. அவன் கூட இருக்கான்ப்பா ஜாக்சன், அவன் தான் அவனுக்கு கெடுக்கறே சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஆண் கேட்பான், உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையான்னு சொல்லி கேட்பா. அது ரூபி சொல்லுவான், என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அவன் பெரிய பணக்காரனாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லுவாள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம். அப்போ ஆணோட கேமரா செக் பண்ணிட்டு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸே இருக்காது, மாடல் ஃபோட்டோஸ், வெறும் ஃப்ளவர் ஃபோட்டோ அந்த மாதிரி பிக்சரை வச்சுருப்பா. ஆணை பார்த்து கேட்பா, ஏன் எந்த ஃபோட்டோஸுமே எடுக்கல மாடலை வச்சு சொல்லிட்டோன்னே. அப்போ ஆணுன்ட்டு மன்னிப்பு கேட்பான், ஏன்னா ரீசெண்டாக இன்சிடென்ட் ஆயிருக்கும்ல அதை பற்றி நினச்சிட்டு. அது ரூபின்ட்டு அது ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு மாடல் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை, நானே ஒரு மாடல் தான் சொல்லிட்டு அவள் ஃபோட்டோ எடுத்துருவா அவளே செல்ஃபி மாதிரி. ஆண் அந்த ஃபோட்டோ பார்ப்பான், நல்லா இருக்கே பார்த்துட்டு இருப்பான். ஆணுக்கும் ரூபிக்கு ஏதோ கனெக்ஷன் போகுது கைஸ். அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர்ன்ட்டு ரூபியை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகலாமா, டைம் ஆச்சு அந்த மாதிரி. அந்த டைம் அப்போ அந்த பில்டிங் ஓனர் வருவான், லேண்ட் ஓனர். அப்போ வந்து கேமராமேன் வந்து ரூபிக்கிட்ட இன்ட்ரோ பண்ணுவான், இவர் தாங்க லேண்ட் ஓனரு, இந்த பில்டிங்க்கு அவள் தான் ஓனர், ப்ளஸ் நீங்கள் இருக்கீங்களே ஸ்டூடியோ அதுக்கு இவ தான் ஓனரு அப்படி சொல்லிட்டுப்பா. ரூபி பார்ப்பான், இன்னும் அவ்வளோ பெரிய பணக்காரனா, பார்க்கவும் அழகாக இருக்கானே அப்படி சொல்லி பார்த்துட்டுப்பா. அப்போ அந்த லேண்டர் வந்து காஃபி ஆஃபர் பண்ணுவான், அந்த காஃபி குடிங்க, குடிச்சிட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டுப்பான். ரூபி பாப்பா, இன்னும் ஸ்டார் பக்ஸ், அது வேற காஸ்ட்லியான இடமாச்சு, இங்கே நான் காஃபி குடிச்சதே லேசி வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பார்த்தீங்கன்னா ஆண் கொண்டு வந்திருப்பான் 2 காஃபி, அவன் யாருக்கு தெரியாமல் அதை அப்படியே மறைச்சிருவான். அப்போ கோயல் சொல்லுவான், அவன் கண்டிப்பாக நான் ரூட் விடுறான் அப்படி சொல்லிட்டுப்பா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபி வந்து என்ன நடந்துச்சு சொல்லிட்டு கோயில்கிட்ட பேசிட்டு இருப்பா. அம்மா அவன் தாண்டி வந்து என்கிட்ட பேசினா அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த வழியாக ஜாக்சனும் நம்ம ஆபியும் போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒட்டு கேட்டுருப்பாங்க, அந்த பையன் இப்போ கழகா இருந்தானா பணக்காரனா இருந்தானா, அவன் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேசினால ஒட்டு கேட்டு ஆபி சொல்லுவான், நீ சொல்ற பார்த்தா அவனுக்கு வயசான மாதிரி இருக்கான் போல் தெரியும் சொல்லிட்டு இருப்பானா. அப்போ ரூபி பக்கத்தில் ஒரு முல்லா போல இருக்கும், அதை வச்சு ஆபி ஃபேஸ்லேயே அடிச்சிருவா. ஃபர்ஸ்ட்டு ஏஜ் ஒரு நம்ம ராசி கோச்சிட்டு போயிடுவா. இல்லை ஆபி மூக்கிலேருந்து ரத்தம் வந்து அன்கான்சியஸாக இருப்பான் ஆபி. அப்புறம் ரூபி போய் பெட்டில் யோசிச்சு பார்ப்பா, அவன் மிஸ்டி கார்டு என்கிட்ட தான் இருக்குது, பெசாம கூப்பிட்டு பார்ப்போம்மா, வேண்டாம் ஒரு மாதிரி நம்ம தப்பாக நினச்சிருவான், அவனே கூப்பிட்டுவான், வெயிட் பண்ணுவோம் சரி காட்டுவாங்க. இப்போ லேண்டோட வீட்டை காட்டுவாங்க, அது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். அவன் குளிச்சு முடிச்சுட்டு மேக்கப் போட்டிருப்பான். கையில் இப்போ தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க இந்த லேண்டோன யாருன்னு. இந்த லேண்டோன வேறு யாரும் இல்லை, 244 தான். 244 தான் பிளான் போட்டாங்க ஆபிக்கு எதிராக. ரூபி தான் இந்த விக்டமாக ஆவான்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டே தான் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் டே ஜாக்கிங் போயிட்டு ஏதோ கொண்டு வருவான் கையில். கொண்டு வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்குள்ளே போவான். அப்போ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் டிஸ்டர்ப் பண்ணான்னு கேட்பானா. அதுக்கு அந்த கேமராமேன்ட்டு அது ஒன்றும் இல்லை பாஸ், நான் வந்துடுறேன் ட்ரெஸ் மாற்றிட்டு சொல்லிட்டு வருவான். வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை தருவான், சார் நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா டாக்ஸோட ப்ரீடும் இதில் இருக்குது. அப்போ அந்த கேமராமேன் கேட்பானா, சார் புதுசாக நம்ம அனிமல் பிஸ்னஸில் இறங்கிட்டோமா கேட்டிருப்பான். அப்போ 244 சொல்லுவான், நம்ம கிளைண்ட் என்ன கேட்காங்களோ அது கொடுக்க தான் நம்ம வேலை, அது என்னவா இருந்தால் என்ன உனக்கு, சரி அந்த பொண்ணு என்ன ரூபி நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் ஒப்போ அவளுக்கு அப்படி சொல்லி கேட்டுப்பான். அதுக்கு அந்த கேமராமேன் சொல்லுவான், சார் அந்த பொண்ணு ரொம்ப அண்டர் ஏஜ் சார், அதுவும் நல்ல மாடலாக கிடைப்பாங்க, இவ்வளோ ஏன் சார் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போனால். அதுக்கு 244 சொல்லுவான், நாய்க்குட்டியோ அண்டர் ஏஜ் கேளோ கஸ்டம் என்ன கேட்டாலோ டெலிவரி பண்ணும், புரியுதா. அப்போ நம்ம கேமராமேன் நினச்சி பார்ப்பான், ஏதோ தலைவன் பிளான் போட்டான் போல் தெரியுது, இவன் தான் ஃபர்ஸ்ட் போய் பேசினான், இவன் தான் அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தான், ஸோ ஏதோ பெருசாக வைக்க போகிறான்னு நினச்சிட்டு பாவேன். இல்லை அவன் நாய்க்குடி கொண்டு வந்திருப்பாங்க கைஸ், அது பார்த்தீங்கன்னா சொறி நாய் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ரூபின்னு ஒரு பேர் வச்சுட்டு அப்போ சொல்லுவான், எல்லாருமே அனிமல்ஸ் தான் உள்ள அப்படி சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுவாங்க. ரெஸ்டாரண்ட் எல்லாம் திரும்பி ஒருத்தங்களை பார்ப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொம்மி தான். பொம்மின்ட்டு 2 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு நம்ம ஆபிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பா. இந்த காஃபி டே வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தப்போ ஃபேமஸ் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருப்பான். ஆபி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டேடிஸாக கிளாஸ் மாட்டிருப்பானா. இதை பார்த்தோம் பொம்மிக்கே வயிறடி ஆரம்பிச்சிடும். நீ 700 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு சொல்லி இந்த மாதிரி சீன் போடாத, உன் மூஞ்ச பார்த்து கூட்டமெல்லாம் கூடாது ஆபி, பேசாமல் கண்ணாடி கழட்டு அப்படி சொல்லி கண்ணாடி கழட்டிடுவான். கழட்டி சொல்லுவான், அப்போ பார்க்க தான் அப்படி நீ அழகாக இருக்க அப்படி சொல்லி ஐஸ் வர வைப்பா. அவ்வளோதான், ஆபி ஒன் வேலையே ஃப்ளாட் ஆயிடுவான். அவனுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் பண்ணது. இப்போ ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் ஜாக்சன் அந்த கண்ணாடி போட்டு மாசா சீன் போட்டுட்டு இருப்பா அப்படி. அப்போ ஜாக்சன் சொல்லுவான், இந்த கண்ணாடி மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பொம்மி உனக்கு தான், உன்ட்டு ஃப்ளாட் ஆயிடுவா, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் நீ கண்டுபிடிக்க மாட்டாங்க, எதுட்டு ஒரே கல்ல 2 மங்க அடிச்சிடல என்ன சொல்கிற சொல்லிட்டுப்பா.
அதுக்கு ஆபின்ட்டு பொம்மையெல்லாம் அப்படி கிடையாதுடா, அவன் நீ லவ் பண்ணுறால என்னன்னு சொல்லக்கூட மாட்டிடா, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்ட்டு இருப்பான். நான் சொன்னா கேளு, இந்த கண்ணாடி போட்டு போ, கண்டிப்பாக கரெக்ட் ஆயிடுவான் சொல்லி ஜாக்சன் புலம்பிட்டு இருப்பான். அப்போ டைவான் அங்கே வருவான். வந்துட்டு என்ன லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அவன் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். இப்போ ப்ரெசென்ட்டை காட்டுவாங்க. ப்ரெசென்ட்டில் ஆபீஸ் ஸ்ட்ரைட்டாக கட்டுருவான். நீயே என் கூட பேசிட்டு எத்தனை பேர்த்த விட்டு சொல்லி கேட்பான். அப்போ பொம்மி பதில் சொல்லுவா, அங்கே பார்த்தியா எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு, ஏன் அந்த பொண்ணுக்குள்ளே பேசாமல் நீ என் கூட பேசுகிற அப்படி சொல்லி கேட்பாளா. ஆபிக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதே தெரியாது, இதுன்னு முடிச்சிருப்பான். அப்போ அவளே ஆன்சர் பண்ணுவான், புரியுதா உனக்கு, இது நேச்சுரல் ஆபி, இதுக்கு முன்னே உனக்கு எப்படி நான் புரிய வைக்க போகிறேன்னு தெரியல சொல்லிட்டு இருப்பா. அப்போன்ட்டு ரூபி வந்துடுவா, ஏ ரூபி நீயா அப்படி சொல்லி கேட்பா. அப்போ ரூபியும் 244 வந்திருப்பாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போ 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ரூபி வந்துட்டு ஆபி கிழிச்சு விட்டுருவா, எதுக்குடா அவன் கண்ணாடி பைத்தியக்காரமா இருக்கடா, கண்ணாடி கழட்டுடா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணாடி வாங்கி பொம்மை போட்டு ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஆபி கேட்பா, நீங்கள் போய் டேட்டிங்காக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அது ரூபி டேட்டிங்லாம் இல்லை, பிரேக் வந்தோம், அதான் காஃபி சாப்பிட்டு போகலாம் நீங்கள் வந்தோம். அப்போ ஆபி என் வீட்டை பற்றிலாம் எதுவும் சொல்லியாரடா, கிட்ட வந்து சொல்லிட்டுப்பா ரகசியம் மாதிரி. ஆபி சொல்லுவான், உங்களை நிறைய டாடி சொல்லிக்கிறா, அப்போ தான் நேரில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ஏன்னா ஜிம்முக்குலாம் போவீங்க போலுக்கு, சூப்பராக பாடி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க சரி பேசிட்டுப்பா ஆபி. அப்போ ஆபி கேட்பான், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க கேட்பான். அவன் நினச்சி பார்ப்பான், நான் எல்லா பிஸ்னஸ் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனால் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரக் பிஸ்னஸ், இல்லீகல் வீடியோ பிஸ்னஸ், நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். 244 அங்கேருந்து கிளம்பிடுவான். சரி நீங்கள் போய் கப்புள்ஸாக வந்துருப்பீங்க போல் தெரியுது, எங்களுக்கு ஷூட்டிங் லேட் ஆச்சு, நீங்கள் பாருங்க சார். அவன் அங்கேருந்து கிளம்பிடுவான். ஒரு அப்படின்ட்டு ஆபி கத்துவான், ஏ ரூபி இவனை மட்டும் கழட்டி விட்டு அதை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கோ அப்படி இருப்பான். அதுக்கு ரூபின்ட்டு நீ அசிங்கப்படுத்தாமல் போடா அப்படி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே தான் கட்டுவாங்க. ஃபோனில் பேசிட்டு அன்றைக்கி தானே ரூபிக்கு வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் வச்சுக்கிறோம் அப்படி சொல்லியிருப்பான். ஆமாங்க சார் சரி. ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஆனை பார்ப்பான். அப்போ ஆனை பார்த்து பேசுவான் அந்த லேண்ட் ஓனர், நீ தான் எங்கள் கம்பெனியில் புதுசாக சேர்ந்துக்க சொல்லுவானா. ஆமாங்க சார் சொல்லிட்டாங்க. சரி 2 பேர் நீ ஜாக்கிங் போவியா, 2 பேர் சேர்ந்து ஜாக்கிங் போகலாம் அப்படி 2 பேர் போவாங்க ஜாக்கிங்கு. இப்போ லேண்ட் ஓனர் சொல்லுவான், நான் கேள்விப்பட்டேன் நீ ஜெயிலுக்கு வர போயிட்டு வந்தே, அவன் எதுக்கு போயிட்டு வந்தால் தெரிஞ்சுக்கலாமா சொல்லுவான். அப்போ நம்ம ஆண் சொல்லுவான், எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன், ஆனால் அந்த மென்டாலிட்டி நீ விட்டு போகலை, இனி எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் காப்பாற்றியே தான் தீருவேன். ஃபர்ஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச திங்ஸ்லேயும் ஒன்று தான் இருந்துச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் இப்போ அது 2 ஆயிடுச்சு. இப்போ 2 பேர்த்த நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். நீ மட்டும் ரூபி மேலே கையை வச்சுன்னா அவனை கொல்ல கூட நான் யோசிக்க மாட்டேன். 244 அப்படி சொல்லுவான். இது சரியான கூஸ் பம்ப் சீனாக இருக்கும் கைஸ். இவன் ஒருத்தன் தான் கண்டுபிடிச்சிக்கான் 244ன்னு. இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு அப்கமிங் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே கைஸ், see you on another video. Until then, bye.